மாட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது தூண்டில் வந்து இப்போ மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இவர் தான் தூண்டில் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காரு. இவர் யாருன்னா எங்கள் மாமா. ஸோ அங்கே தான் பாருங்கள், அவன் ஜிலேபி மண்டையன். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து மீன் பிடிக்க தான் போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள் என்ன மாதிரி அவர் வந்து போட்டுனுக்கிறாரு அங்கே முல்லை. சின்ன முல்லை இது சின்ன முள்ளா. அப்புறம் பார்த்துலாம் இருங்க. சின்ன முள்ளா இது வந்து கட்டிட்டு இருக்காங்க. கட்டிட்டு போயிருக்கணும். இது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முச்சு போட்டு டேப் அடிக்கிறாங்க. இது எதுக்கு நான் டேப் அடிக்குது? ஃபிக்ஸ் ஆகாது, அப்படியே மடியாக இருக்கும். ஓ, மடியாமல் இருக்கிறதுக்காக இந்த இது பண்ணுவாங்களாம். இவர் தான் அவரோட அசிஸ்டன்ட். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். பாருங்க எவ்வளோ பேர் கிணறு பாருங்க. இந்த கிணத்துல தான் வந்து மீன் பிடிக்க போகிறாங்களாம். தூண்டிலாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், தூண்டிலாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இப்போ வந்து மீன் பிடிக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நிறைய இருக்குது இதில். பாருங்கள், இப்போ தான் தூண்டில் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தூண்டிலில் வந்து புழுவை வந்து மாட்டுறாங்க. உள்ளே ஃபுல்லாக புழுவை போட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போட்டிருக்காரு. உள்ளே போட்டுட்ருக்காரு பாருங்க. ஏய் பார்த்து தம்பி, அவசரப்படாத. இன்னும் மாட்டல. ஸோ ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக மாட்டோன்னு நினைக்கிறேன். இருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மீன் இல்லையா. ஸோ அதனால் மீனே மாட்டல. அதனால் நம்ம வந்து அடுத்த கிணறுக்கு போகிறோம். ஸோ அந்த கிணத்துல கண்டிப்பாக மீன் இருக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அடுத்த கிணத்துல மீன் எந்த அளவுக்கு மாட்டுது அடுத்த கிணறுலன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கிணறுக்கு வந்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிணத்துல தான் வந்து நம்மளுக்கு மீன் கிடைக்கல. ஸோ இப்போ ரெண்டாவது கிணத்துல நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் கிடைக்குதான்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என் தம்பி போட்டிருக்காரு தூண்டில். பாருங்கள், பார்த்தீங்களா, நான் கிடைக்கல. ரெண்டாவது எங்கள் மாமா போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், இவங்க தான் எங்கள் மாமா போட்டிருக்காரு. அமைதியாக இருக்காங்க. பேச்சு சத்தம் கொடுத்தா மீன் வராதான். அதனால் பொறுத்திருந்து பார்க்குறாங்க. எப்படி மீன் பாருங்கள், இங்கே பாருங்கள் மாட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்குது. சூப்பர் புஸ்டார். இங்கே பாருங்கள் காய்ஸ், பாருங்கள் ஜிலேபி, சரியான ஜிலேபி மாட்டிக்குது. அந்த தூண்டில் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீன் மாட்டிக்குது காய்ஸ். அப்படி பாருங்கள், சரியான மீன். ரெண்டாவது வந்து எடுக்கிறாரு. இது கையில் குத்தமா? முள்ளு குத்திடும். ஸோ முள்ளு குத்தமா. ரெண்டாவது மாட்டுதுன்னு நினைக்கிறேன். ஒட்டம் பார்ப்போம். ரெண்டாவது மீனை மாட்டு கொடுக்குறீங்களா? கைட்டு குறா. ஜிலேபி அப்படிதான் இருக்கும். இருங்க. வந்துருச்சு. ரெண்டாவதா மாட்டுது. சாப்பிட்டுட்டே இருக்கு புழுவை. பாருங்க தூக்கப்படுறாரு. உள்ளே போனால் தான் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். காலி பண்ணிச்சான். ஸோ அதனால் பிடிச்சிடலாம் இருக்கும். வேறு ட்ரை பண்ணுறாரு. வேறு இடத்துல போடுறாரு. பார்ப்போம். பெருசு இல்லாமல் அதை கைட்டிட்டு கொடுங்க. இப்படி கொடுங்க. அதில் மீன் எகுறோமா. விட்டாப்புல பாருங்க. அப்படியே அங்கே போயிட போகுது. வேணுன்றப்ப நம்ம எடுத்துக்கலாமா. ரெண்டாவது வந்து போட்டுட்ருக்காரு. மோனி குத்துதா இல்லையாடா? கொஞ்சம் ஆழமாக ஏற்றி போடுறா. ஓரத்தில் போடுறா. அப்போ தாண்டா ரெண்டாவது போடுறாங்க.
கிடைக்கல இதுலேயும். ஒரு மீன் தான் கிடச்சிருக்கு வந்ததுலேருந்து. ஒன்று தான் கிடச்சிது, ஏமாற்றம் இல்லாமல். ஆமாம், ஏமாற்றம் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ ஒன்று தான் கிடச்சிருக்குது. அங்கே ஒரு தம்பி போட்டுட்ருக்காரு, ரொம்ப நேரமாக அவரும் போட்டுட்ருக்கிறாரு, ஒரு மீன் கூட மாட்டல. புஸ்தான் 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 புஸ்தான், சூப்பர். ஓகே, எத்துனா பரவாயில்ல விடு. ஒரே ஒரு மீன் வண்டியும் மாட்டிக்கிச்சு. எல்லாம் ஒரு ஜாலி தானே. இப்போ நம்ம காஞ்சிபுரம் சீரீஸ் முடிஞ்சு காஞ்சிபுரத்தில் நாங்கள் கிளம்புறோம். ஆட்டோ வந்துருச்சு, எல்லாம் லைனாக ஏற